Hello friends, welcome back to my channel Cute Vlogs Kavi. இன்னைக்கு நான் நம்ம வீடியோல என்ன காட்ட போறேன்னா சூப்பரான ஒரு பாதாம் எண்ணெய், ஒரு ஆல்மண்ட் ஹேர் ஆயில், தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எப்படி செய்யறதுன்றதை நான் இதில் சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முதல்ல தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பாதாம், அது ட்ரையான பாதாம்ங்க, ஊற வச்சதில்லை, காஞ்சு போயிருக்க ட்ரையான பாதாம் ஒரு 20-25 பீஸ்க்குள்ளே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். ஜார் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபைனலில் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் குறப்பாக இருந்தால் கூட போதும், நல்லா கொஞ்சம் உதிரி மாதிரி உதிர்த்து வரணும். இந்த மாதிரி பதத்தில் வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, தேங்காய் எண்ணெய், நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கோகோனட் ஆயில் தான் இது. இதில் ஒரு 1/4 லிட்டர் போல், அதாவது இப்போ யூஸ் பண்ணுற கப்பில் ஒரு 4லேருந்து ஒரு 5 கப் போல் எடுத்து நான் அந்த எண்ணெயை உருக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இங்கே முடி கொட்டுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு தாண்டிடுச்சுனாலே நமக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் நிறைய வருது. அதுக்கு ஒரே காரணம் வந்து வயசு ஏறுதுன்றது கூட கிடையாது. முக்கியமாக என்னென்னா, இப்போ நம்ம ஃபேமிலி கூட, அதாவது நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு செட் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்மளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட சொந்தமாக நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நின்று போகும்போது தான் நமக்கு முடி ரொம்ப கொட்டுது. இப்போ அப்படியே நான் பாருங்கள் பேசிகிட்டே சொல்ல மறந்துட்டேன். இப்போ அதில் எண்ணெய் வந்து கொதிக்க விடாதீங்க, ரொம்ப எண்ணெய் உருகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒன்ஸ் வந்து கொதித்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெயை. அப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்ச பாதாம் தூளை லட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் தூளை இதில் வந்து இப்போ நீங்கள் சேர்த்துருங்க. அதாவது எண்ணெய் உருகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் உருகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயே இந்த பாதாம் தூள் நம்ம போட்ட அந்த பாதாம் பவுடர், அந்த மிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்லோவாக கொதிக்க விடணும். அப்படியே உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எண்ணெய் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போல் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிம்லேயே உள்ளே கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் லைட்டாக கிளறி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் எனக்கு தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்மோஸ்ட் நம்ம எண்ணெய் வந்து இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது பாருங்கள், இப்போ உள்ளே லைட்டாக அந்த பபிள்ஸ் மாதிரி உள்ளே கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் மட்டும் நல்லா இப்போ ஸ்பூனை வச்சு ஒரு கலக்கு நல்லா கலக்கி முடிச்சுட்டு இப்போ அப்படியே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்காதீங்க. அந்த பாதாமோட அந்த ரெசிடியூ, அந்த பாதாம் தூள் எல்லாம் அடியிலேயே அப்படியே தங்கிட்டுட்டோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் இப்போ அதை நீங்கள் அப்படியே வடிகட்டி எடுத்துருங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போது பண்ண வேண்டாம், ஆட்டாமல் அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்க பதம் மாறிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை நல்லா அதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வாசனை ரொம்ப நல்லா, இந்த பாதாமோட தேங்காய் எண்ணெய் சேர்ந்து வரும்போது இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐவரி கலர், ஒரு க்ரீம் கலர் மாதிரி தெரியுது பாருங்கள். பிளெயின் கோகோனட் ஆயில்னால் உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு ஐவரி கலரில் கொஞ்சம் கலங்கலான மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த ஆல்மண்ட் அந்த நம்ம பாதாம் கொதிக்க வச்சதுனால. ஸோ இது அப்படியே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்பா கரெக்டாக பற்றிடுச்சு, அந்த பாட்டில் வரைக்கும் ஃபுல்லாக கரெக்டாக வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக நம்ம டெய்லி யூஸ்க்குமே இதை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் எனக்கு பொதுவாகவே தலைக்கு பாதாம் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் அதை எப்படி செய்கிறேன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து பாதாமோட ரெசிடியூ இருக்குது பாருங்கள், நம்ம அந்த பாதாம் தூள் இப்போ கொதிக்க வச்சது, இதை வந்து நீங்கள் மைய மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதை ஃபேஸ் பேக் மாதிரி கூட அதை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.